குட் மார்னிங். பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 2க்கான மேக்ஸிமம் டிலே, மினிமம் டிலே, அதே மாதிரி லோடு வேல்யூ வச்சு லோடு வேல்யூ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைமர் 2க்கான கோடிங் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்த நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பிக் 16F877A. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்னது, பிக் 16F877A அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு. ஓகே, நம்மளுடைய கம்பைலர் என்னவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா XCC8 கம்பைலர் தான் நான் யூஸ் பண்ணுறோம். இப்போ XCC8 கம்பைலர் யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து எங்கே சேவ் ஆகிருக்கு எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டான லொக்கேஷன் தான் சேவ் ஆகிருக்கு. இதில் என்ன பண்ணும், யூடியூப் லைவில் பிக் 16F877A இருக்குது. என்ன பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஏன்னா ப்ரௌஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோக்ராமில் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், பிக் 16F877A யூடியூப் லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், பிக் 16F877A ஒரு ஃபைல் இருக்கும், அதில் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் லொக்கேஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக மாற்றிக்கலாம். டைமர் 2 போலிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டைமர் 2 போலிங். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது போலிங் மெத்தடு ஐஎஸ்ஆர் மெத்தட் என்ன பண்ணுறேன், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரோக்ராமருக்குள்ளே டைமர் 2 போலிங் அப்படின்னு நம்ம அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபினிஷ் தரேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணி அப்படின்னா MPLAB ஐடியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா main.c அப்படிங்கிற ஃபைல் வந்து வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ஸ் ஃபைல் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் main.c அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நியூவில் main.c அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ மெயின் இருக்கா. இப்போ நியூ மெயின் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம், மெயின் .c அப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து சீன் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன் main.c அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைமர் 1க்கான கோடிங் ரைட் பண்ண பாருங்க, அதே கோடிங் வந்து நான் அதை காப்பி பண்ணுறேன். ஓகே, சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு main.c. ஓகே, இங்கே நம்ம என்ன கோடிங் ரைட் பண்ணோமோ அதே கோடிங் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன், இல்லை எந்த மாற்றமும் பண்ணல. அதே கோடிங் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைமர் 1 டிலே அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை ஒன்றை மட்டும் தான் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு எகெயின் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் இன்க்ளூட் XCC.h XCC கம்பேர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz. LED வந்து நான் RB நாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். டைமர் 1 டிலேக்கு பதிலாக டைமர் 2 டிலே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து வாய்டு மெயின். இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் மாறி இருக்குது. இதை மட்டும் என்ன பண்ணேன், நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே வந்து 2 ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, அதனால இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா என்ன இந்த இடத்துல வந்து நமக்கு லைட் பண்ணணும். ஓகே, அப்போ வாய்டு மெயினில் என்ன பண்ணியிருக்கேன், +b = 0x00. ஏன்னா நான் வந்து இன்புட் டிவைஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். அவுட்புட் டிவைஸ் எதுவும் நம்ம அவுட்புட் டிவைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்புட் டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா +b = 0x00 அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து போர்ட் b அப்படிங்கிறது நான் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா while of 1. இப்போ while of 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, என்னுடைய ப்ரோக்ராம் வந்து இன்ஃபினிட்டி லூப் வந்து எனக்கு ரன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். LED வந்து 1 பண்ணியிருக்கேன். அடுத்து டைமர் 1 டிலேக்கு பதிலாக டைமர் 2 டிலேன்னு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து LED = 0. டைமர் 1 டிலேக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணலாம், டைமர் 2 அப்படின்னு வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன்னா இங்கே இதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகும். ஓகே, அடுத்து டைமர் 2 டிலேனா இங்கே வந்து ஃபங்க்ஷனு. இப்போ டைமர் 2 அப்படிங்கிற என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ டைமர் 2 டிலே நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து கோடிங் வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாமா, எரர்ஸ் ஏதாவது இருக்கானு. ஏன்னா இங்கே 3 இடத்துல எரர் காமிக்குது. இப்போ நான் வந்து கோடை கம்பைல் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளுடைய MPLAB ஐடி வந்து இது மாதிரி எரர்ஸ் ஷோ ஆகும். அந்த எரர்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு டைம் கம்பைல் பண்ணிப்பாங்க, எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஷோ பண்ணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணாது. இப்போ இதுக்கான டைமர் 2க்கான கோடிங் வந்து நம்ம ரைட் பண்ணலாமா. இப்போ PRG அப்படிங்கிற நேரம் நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் பண்ணி வச்சுக்கிறது என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் காப்பி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே பண்ணல. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒரு இடம் மட்டும் நமக்கு என்ன ஆச்சு, கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. அதனால் மற்ற இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக அலைன் பண்ணலாமா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு டேப்பு. ஓகே, இல்லை டேப் மட்டும் அமுத்துங்க, உங்களுக்கு வந்து ஃபார்வர்டில் போகும். ஷிஃப்ட் டேப் அமுத்துனீங்க அப்படின்னா ரிவர்ஸு, அதே டேப் மட்டும் அமுத்துனீங்க அப்படின்னா ஃபார்வர்டு. அப்போ T2 ரிஜிஸ்டர் என்ன பண்ணுங்க, 0x7Aன்னு சொன்னேன். நான் வந்து என்ன பண்ணேன், 7E நம்ம வந்து அப்பவும் நான் சொன்னேன். அந்த ரிஜிஸ்டர் மட்டும் ஒரு டைம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு வந்துடலாமா, ஏன் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு. ஒரே நிமிஷம், கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைமர் 2 கால்குலேஷன்
டைமர் டு கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்ட் பிட்டு. ஓகே, ஃபஸ்ட் பிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அன்இம்ப்ளிமெண்டட் பிட்டு. அடுத்து TOU இது வந்து வேணும்னா போஸ்ட் ஸ்கேல் பிட்டு வந்து என்ன பண்ணியிருப்போம் டபுள் 1 பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த பிட்டும் வந்து 1, இந்த பிட்டும் 1, இந்த பிட்டும் 1. அப்போ 4 டிஜிட் வந்து நமக்கு 1 பண்ணியிருப்போமா. அப்போ இந்த பிட்டு வந்து 1. அப்போ இந்த பிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தான் வேல்யூ. இது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா 8421 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் 8421ல் 8 வந்து நமக்கு அன்இம்ப்ளிமெண்ட் பிட்டு. அப்போ என்ன பண்ணியிருப்போம் 4 + 2 6, 6 + 1 7. அப்போ இந்த பிட்டுக்கு என்ன பண்ணோம் 1 தானே பண்ணோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் டு ஆன் பிட். அப்போ டைமர் டு ஆன் பிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டைமர் 2 வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, அப்போ டைமர் 2 ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே வந்து டைமர் 2 வந்து ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த பிட்டை வந்து 0 பண்ணணும். ஆன் பண்ணணும் அப்படின்னா 1 தான் பண்ணணும். ஓகே, அப்போ 8 + 4 12. 12 அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துக்கு வந்து பின்னு வரும். ஓகே, இது வந்து T2 கான். இந்த வேல்யூ என்ன பண்ணுங்க ப்ளீஸ் கலர் வேல்யூ வந்து 1 இல்லை 10 நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ 10 அப்படின்னா என்ன அர்த்தம் 7E அப்படின்னு வந்து நான் செட் பண்ணணும். ஓகே, வேறலாம் இதில் 7Eன்னு வந்து நான் செட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நம்ம 7E அப்படின்னு மாடிஃபை பண்ணலாமா. இப்போ 7Eன்னு மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் கோடிங் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன் என்னுடைய கோடிங்க்கு வந்து நான் போகிறேன். இப்போ கோடிங்க்கு போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் 7E அப்படின்னு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு 7E அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, இப்போது PR2 வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க லோடு வேல்யூ வந்து 195. TMR2 ஆன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே உள்ளே ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, TMR2 ஆன்ங்கிற பிட் வந்து என்ன பண்ணிட்டேன் நான் இந்த இடத்துலேயே ஆன் பண்ணாமல் உள்ளே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னுடைய கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் போயிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இந்த TMR2 ஆன் வந்து என்ன பண்ணுறேன் நான் 0 பண்ணுறேன். ஏன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே ஆன் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ 8 + 2 நமக்கு என்ன அர்த்தம் 10 தான் வரும். 10க்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா A. ஓகே, அப்போ 7A அப்படிங்கிறத நம்மளுடைய கரெக்டான வேல்யூ. ஏன் நம்ம வந்து மேனுவலாகவும் ஆன் பண்ணுறோம் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் மூலமாக ஆன் பண்ணுறோம். ஓகே, அப்படி ஆன் பண்ணால் நமக்கு வந்து அட் டைம் ஆன் பண்ணுறப்போ நமக்கு இஷ்யூஸ் வரும். அதை என்ன பண்ணலாம் நம்ம வந்து அட் டைமில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஆன் பண்ணால் போதும். அதனால் என்ன பண்ணுறேன் நான் இவ்வளோ இன்டர்னலாகவே நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, T2 கான் ரெஜிஸ்டர் ஆன் பண்ணாமல் இன்டர்னலாக நான் என்ன பண்ணுறேன் மேனுவலாக ப்ரோக்ராமிங் பண்ணி நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால் 7A அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்து while ஆஃப் டைமர் டு IF எனக்கு இன்டர் பிளாக் வரைக்கும் என்ன பண்ணேன் டேட்டா வந்து நான் வெயிட் பண்ண சொல்லி இன்டர் பிளாக் வந்துச்சுன்னா அது இன்டர் பிளாக் வந்து 0 பண்ணிட்டு டைமர் 2 வந்து ஆன் பண்ணிவிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இன்டர் பிளாக் செட்டஸ்னா என்ன டைமர் வந்து மறுபடியும் எகைன் வந்து ஆஃப் ஆயிடும். அப்போ என்ன பண்ணால் அதை வந்து எகைன் வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். அப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து அவுட்புட் தான் நம்ம செக் பண்ணலாமா. ஹெக்ஸ்பெல் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஹெக்ஸ்பெல் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது எரர்ஸ் இருந்தாலும் நமக்கு என்ன அது ஜாயின்ட் ஆகாது. அப்போ எரர்ஸ் எதுவும் இல்லை நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கான ப்ரோட்டியஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணலாமா. இப்போ ப்ரோட்டியஸ் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணலாம். இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. ப்ரோட்டியஸ் 8 கேட் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய பழைய டிசைன் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்போ டைமர் 01 போல் டைமர் 1 போல் அப்படின்னு இருக்குது. அதை வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் இதே சேம் சிமுலேஷன் தான் பார்க்க போகிறேன். டிஃப்ரெண்ட் சிமுலேஷன் நான் வந்து பார்க்கல. ஓகே, அப்போ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அதே சிமுலேஷன் ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ டைமர் 1 போலிங் மெத்தட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைலை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபைலை போய் சேவ் பண்ணலாமா. ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ். ஓகே, சேவ் ப்ராஜெக்ட் அஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டைமர் 2 போலிங் அப்படின்னு இருக்கா அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். டைமர் 2 போலிங் டிஸ்ட்டில். ஓகே, டைமர் 2 போலிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே வந்துட்டு இது வந்து டைமர் 1 அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைமர் 2 அப்படின்னு நேம் மாடிஃபை பண்ணுங்கள். டைமர் 2 போலிங் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன் சேவ்னு கொடுத்தாரேன். சேவ்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைலில் போய்ட்டு டைமர் 2 போலிங் எக்ஸ் ப்ரொடக்ஷன் எக்ஸ் அப்படின்னு அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே தரேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஐசி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஐசி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் வந்து எவ்ரி 50 மில்லிசெகண்ட்ஸ்க்கு வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஓகே, இது வந்து ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஆன் பண்ணனால இந்த ISISங்கிறது நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். 50 மில்லிசெகண்ட்ஸ்க்கு ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் இது 50 மில்லிசெகண்ட்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணுறேன் 0 செகண்டு 50 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100ல் வந்து நமக்கு ஆன் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாமா. ஓகே, 100.25 அப்போ நமக்கு என்ன 100 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நமக்கு ஆன் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிலேயில் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ண டிலேக்கு வந்து நமக்கு ஆன் ஆகிருக்கு. ஓகே, இதில் இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு 65 மில்லிசெகண்ட்ஸ் இதோட மேக்ஸிமம் டிலே வந்து என்ன பண்ணேன் 65 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, 65 மில்லிசெகண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு என்ன பண்ணுறீங்க அவுட்புட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.